வணக்கம். மொபைல் ஃபோன் நியூஸ்க்காக நம்ம சூப்பர் சிங்கர் அஜித்தை போய் கேட்டு வந்திருக்கோம். அஜித், முதல்ல உங்களோட இயற்பெயர் என்ன? உங்களோட ஃபுல் நேம் என்ன? அஜித் காலிக். நீங்கள் வந்து எந்த ஊர் ஆக்சுவலாக நேட்டிவ்? திருச்சியா இல்லை திருச்சி டவுனா இல்லை சின்ன வில்லேஜ் ஏதாவது? திருச்சி தான். நீங்கள் எல்லாமே அங்கே தான் படிச்சிருக்கோம். இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க? 7th. ஃபஸ்ட்டு உங்களோட குரு யார் உங்களுக்கு மியூசிக் ஃபீல்டு? பாடுறதுலேயே அவர்தானா? ஒரு எஸ்பெஷலி இப்போ நமக்கு வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஹரியரன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஹரியரன் சார். ஓகே ஓகே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதில் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். அவர் கூட சின்னதாக பாட்டு பாடியிருக்கீங்களா? பாடியிருக்கீங்களா? அன்பே அன்பே கொள்ளாதே சூப்பர் சிங்கர் பாடு. நீங்கள் வந்து பாடுறதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை நடிக்கிறதும் உங்களுக்கு இல்லை ரெண்டு சேர்ந்து நீங்கள் எப்படி? ரெண்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்லை நடிப்புக்கு ஏதாவது பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆக்டிங் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கூப்பிட்டா எப்படி சொல்லுவாங்கல்ல நடிக்கிறேன். பெரிய டைலாக்னால கொஞ்சம் இல்லை இப்போ நீங்கள் ஒரு சாங் தெக்கி தன்னது தேவன்னு சொல்லி அந்த சாங் இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ நாங்கள் போன வரை ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா லோக்கல் எல்லா இடத்துலையும் ஹிட் ஆகிருக்கு. அந்த பாட்டு வந்து எழுதுனவர் மிஸ்டர் முருகன் மந்திரம். அவரோட உங்களுக்குள்ள தொடர்பு என்ன? முருகன் சார் பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன? ஜாலியாக பாடுவார். புரியலன்னா இங்கிலீஷில் எழுதி தருவார். நல்லா ஜாலியாக பாடுவார். ரெக்கார்டிங்லாம் நல்லா ஜாலியாக போச்சு. ஏதாவது அந்த ரெக்கார்டிங் டைமில் அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை வரிகள் ஏதாவது மாற்ற சொன்னீங்களா? சார் எனக்கு வரவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு திக்கி தண்ணது ஏதோ போட்டிருக்கீங்க, வார்த்தையை புரியல ஏதோ சொன்னீங்க. ஃபஸ்ட்டு தமிழ் புரியாது, எழுதுனா புரியாது. இப்போ நீங்கள் எப்படி பாட்டுங்க? இங்கிலீஷில் எழுதுவீங்களா இல்லை அரபியில் எழுதி பாட்டுங்களா? இங்கிலீஷ் எழுதிக்கலாம். இப்போ சாங் எல்லாம் டோட்டலாக இங்கிலீஷ்க்கு மாற்றி இங்கே பாடிங்களா? ஆமாம். அப்போது கூட கேட்டுகிட்டே இருந்தேன் நான். இல்லை சில டேக்ஸில் வந்து கேவலமாக பாடியிருப்பேன், இஷ்டத்துக்கு பாடியிருப்பேன். அவர் அந்த சாங் ஷூட்டிங்காக லிப்ஸிங்காக கரெக்டாக வைக்கணும் சார், மூக்காக கரெக்டாக வைக்கணும். அந்த நேரத்தில் ஐயோ அண்ணன் இப்படி தான் வரணும் பாட்டு, இவ்வளோ மோசமாக பாடியிருக்கேன், இப்படி தான் வரணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படிலாம் வராதுப்பா, இன்னும் மிக்சிங்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே சாங் வெளில வந்தாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுதான் உங்கள் முதல் பாட்டா இல்லை வந்து வேறு படங்கள் இது பண்ணியா? இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் சாங். இப்போ உங்களுக்கு அந்த படத்தில் நடிச்சிங்க இல்லையா, அதில் டான்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்தான்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு பாட்டு டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து கூட தான்ப்பா நடிக்கணும், அப்பெல்லாம் நடிக்கணும். ஐயோ போன முடியாது அந்த மாதிரிலாம், இந்த மாதிரி லவ் ஸ்டோரிலாம் கொடுக்காதீங்க, சோலோவாக நடிக்கிறதா இருந்தால் சூப்பராக நடிச்சு கொடுத்தாங்க. டுவெட்டை மட்டும் வேண்டவே வேணாம் அப்படின்னு சொன்னேன். சரி அதுக்குன்னு ஒவ்வொரு சீனும் நான் தனியாக எடுத்தாங்க, அந்த பொண்ணை தனியாக எடுத்தாங்க. பொண்ணுங்களை பார்த்தா அவ்வளோ வைக்கணும் அவங்களுக்கு வெக்கம் இல்லை. கேடி பிள்ளை கிளாடி பாய்ஸ் எல்லாம் நீங்கள் பொண்ணுங்களை பயங்கரமாக கேள்வி பண்ணுறீங்களா? அப்புறம் நீங்கள் இந்த சாங் நடிக்க மட்டும் ரொம்ப எஸ்டேட் பண்ணி நடிச்சிருக்கீங்க. அது கலாய்க்கணும், இது ரொமான்ஸ் பண்ணுவோம். சரி, அப்போ ஃபியூச்சரில் ரொமான்ஸ் பண்ண மாட்டீங்க, நோட் பண்ணிக்கிங்க பாயிண்டெல்லாம். சரியா? சரி, ஓகே. நீங்கள் வந்து அப்போ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வருவீங்களா? பாடி நடிச்சு எல்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. டான்ஸ் ஆட தெரியுமா உங்களுக்கு? டான்ஸ் முதல்ல சூப்பராக தெரியும், போக போக அதை சிங்கிங் வந்தோடனே கொஞ்சம் மறந்துடுச்சு. பட் ஆடும், ஓரளவுக்கு ஆடும். ஆடுவீங்களா? அப்போ நம்ம இது பெர்ஃபார்மன்ஸு காணும், நீங்கள் மறந்துடாம பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கோங்க. எந்த சாங் ஆடுவீங்க ஆக்சுவலாக? அதெல்லாம் முதலான இப்போ ஜாக்சன் சாங் ஆடுவீங்களா? இப்போ உங்களுக்கு விஜய் டிவி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரீச் கிடச்சிருக்கா இல்லை வந்து விஜய் டிவி வந்ததுக்கப்புறம் தான் ரீச் கிடைச்சு? நீங்கள் ஸ்கூல் லெவலில் பாட்டு போட்டியெல்லாம் கலந்துட்டு இருக்கீங்க, எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் வந்து பாடுவேன். நான் எல்லாது அந்த ப்ரோக்ராமே இருக்காது. இப்போ தான் கொஞ்சம் சென்னைக்கு வந்தோடனே கொஞ்சம் நிறைய ஷோஸ் இருக்குது, ஸோ அங்கே அட்டென்ட் பண்ணுவேன்.
கண்டிப்பா திருச்சியில இருந்தா கண்டிப்பா அங்க ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணுவேன். இல்லை இந்த ஹோம் டவுன்றப்ப அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? இங்கே டிராஃபிக் பிடிக்காது, அங்கே அந்த ப்ராப்ளம் இல்லை, அது மட்டும்தான். மற்றபடி சென்னை சூப்பர். இப்போ நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் போயிருக்கீங்க? ஸ்ரீலங்கா, ஓகே, துபாய், மலேசியா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா. நம்மளாம் மேப்பில் பார்த்ததுலாம் போயிட்டு வந்துருக்காரு அவர். சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். இல்லை உங்களுக்கு இப்போ அடுத்த ஃபியூச்சர் பிளான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை சிங்கராக அந்த மாதிரி எது உங்களோட பிளான்? இது ரெண்டுமே ஆகணும். ஒரு மியூசிக் டைரக்டராகவும் சிங்கராகவும். இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ரைவேட்டாக? ஏதாவது நீங்கள் ஒரு குரூப்பாக கேங்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா? இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணது, மற்றவங்க கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது ஒரு லைன் பாடுங்க. திக்கித்தனருது தேவத வெக்கப்படுதொரு பூமழை தானா சிக்கி கிடக்குற ஆம்பல நான் தான் அரிசி நெல்லையும் குத்தும் முள்ளையும் ஓமோ வந்து சிரிக்கும் அந்த நிலா தூத்து போகும் உன்னை பார்த்த நேர வாழ்க்கை பிடிக்குதே. போர்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அது என்னன்னு தெரியாது. கீழே சைன்லாம் போட்டிருக்காங்க. சூப்பர் சிங்கரில் சித்ராமா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓ, என்ன சாங் பண்ணீங்க? உயிரே. என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனார் மலை மீது தீ குடிப்பேன். என் உயிர்